Hi viewers, welcome back to Brain Cars. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ். புதுசா கார் ஓட்டுறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது ஸ்டீரிங் கண்ட்ரோல் தான். அவங்க கார் ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் கியர் எல்லாம் போட்டு கிளட்ச் பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு காரை மூவ் பண்ணி அவங்க போகும்போது கார் வந்து அவங்க நினைச்ச டைரக்ஷன்ல போகாம ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல கார் போகும். அவங்களால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஸ்டீரிங் அப்படிங்கிறது ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்றதுங்கிறது நம்ம ரோட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாம ஒரு கியரை பாக்குறது, அப்புறம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்மளோட கவனம் சிதறும் போது அந்த கண்ட்ரோல் இல்லாம ரைட் சைடு லெஃப்ட் சைடு கார் மூவ் ஆயிருது. கார் ஓட்டுறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க சீக்கிரமா ஒரு நல்ல டிரைவர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நல்ல ஸ்டீரிங் கண்ட்ரோல்ல மாஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிரைவிங்கே ரொம்ப ரசிச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இது இருக்கும். ஏன்னா டிரைவிங் ஸ்டீரிங் அப்படிங்கிறது அவ்வளவு விஷயம் ஸ்டீரிங்ல இருக்கு. நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய வீடியோ ஸ்டீரிங் சம்பந்தமா போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் பாருங்க. இதுல ஜஸ்ட் வந்து அந்த நம்மளோட அலைன்மெண்ட், அதாவது அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஏன் மிஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் உங்களுக்கு நான் பார்க்க போறேன். அதை மிஸ் பண்ணி எப்படி மிஸ் பண்றீங்கிறத பாக்குறேன். மிஸ் பண்ணாம எப்படி அந்த கண்ட்ரோல் எப்படி பண்றதுங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்ப இந்த வீடியோல காமிக்கிறேன். இப்ப இந்த ரோட்ல ஆப்போசிட் டைரக்ஷன் நான் காரை திருப்ப போறேன். இப்ப ஸ்டீரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீல் 4 வீலும் ஸ்ட்ரெயிட் சைட்ல இருக்கு. இப்ப நான் வந்து ரைட் டர்ன் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ரைட் டர்ன் பண்றப்ப எப்படி நான் ஸ்டீரிங் வந்து திருப்புறேன் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி இடம் போதுமானதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிங்கிள் டர்ன்ல நம்ம திருப்புறோம். இப்ப வந்து ஸ்டீரிங் பாருங்க ஃபுல்லாவே டர்ன் பண்ணிடுறேன். இது வந்து ஃபுல் டர்ன் ஆயிருச்சு. இப்போ ஸ்டீரிங் ஃபுல் டர்ன் ஆகி லாக் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன், மிரர் செக் பண்றேன், ஃபுல்லா கிளியரா இருக்கு. இப்போ வந்து திருப்பி பார்க்கும்போது ஆப்போசிட்ல கொஞ்சம் கார் வந்துகிட்டு இருக்கு, அதனால வெயிட் பண்றேன். சிங்கிள் டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டீரிங்கை கட் பண்ணிடணும். கட் பண்ணி நம்மளோட டயர் வந்து ஃபுல்லா டைரக்ஷன் மாறி இருக்கனால ஈஸியா ஒரே டர்ன்ல நம்ம சிங்கிள் டர்ன்ல திரும்பி சிங்கிள் பாயிண்ட் டர்ன் சொல்றது. இந்த மெத்தட்ல நம்ம சில பேர் என்ன செய்வாங்கன்னா பாதி திருப்பிட்டு போயிட்டு ரிவர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அது சின்ன இடமா தான் அந்த மாதிரி செய்யலாம். ஓரளவுக்கு அகலமான ரோடு அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட் டர்ன் அப்படிங்கிற மெத்தட்ல ஒரே டைம்ல நம்ம காரை திருப்பி நம்மளோட ட்ராக்குக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ரோட்டை ஃபுல்லா வாட்ச் பண்ணி மிரர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். மிரர்ல கார்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவசரப்பட்டு நம்ம இந்த மாதிரி ஹைவேலாம் அவசரப்பட்டு நம்ம திருப்பிடக்கூடாது. ரெடியா பொசிஷன்ல இருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்றேன். ஆப்போசிட்ல மட்டும் கார் வருது, பின் சைட்ல கார் வரல. இப்போ அது போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா கட் பண்ணி எப்படி டர்ன் பண்றாங்க அதை பாத்துங்க. இப்போ ஃபுல்லா எல்லாம் போயிருச்சு, கார்லாம் போயிருச்சு. இப்போ ஃபுல் டர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ ரிட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பிக்கிட்டே இருக்கும்போது ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க ஸ்டீரிங்கை கொஞ்சம் கொஞ்சமா. அப்பதான் ஆல்ரெடி நம்மளோட ஸ்டீரிங் ஃபுல்லா திருப்பி இருக்கிறதுனால நம்ம ரிட்டர்ன் கொண்டு வரல அப்படின்னா அப்படியே அந்த ஆப்போசிட் ட்ராக்குக்கு போயிடும். இப்போ தேர்ட் கியர் மாத்திருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ ஒரு புதுசாக கார் ஓட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ கார் பாருங்க அப்படியே இப்படி பிடிச்சிருப்பாங்க. கார் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு போயிட்டு இருக்கு. காரு இப்படியே லெஃப்ட் சைடு போயிருச்சு பாருங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து நம்ம ரோட்ல பண்ணல. ரோட்டை நம்ம வந்து பார்க்கணும், வேற கியரெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ ஃபோர்த்தில் போயிருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போறோமோ ஸ்டீரிங்கை வந்து ஹார்டா இப்படி பிடிக்கக்கூடாது. ஹார்டா இப்படி பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் கிடைக்காது. இந்த மெத்தட்ல ஃப்ரீயா ஓரளவுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கியர் சேஞ்ச் பண்ணும்போது பாருங்க, நான் கியர் சேஞ்ச் பண்ணும்போது என்னோட கியரை நான் பார்க்கல, கிளட்சை ப்ரெஸ் பண்ணி கியர் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோட கியர் சேஞ்ச் பண்ணும்போதும் என்னோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல மட்டும்தான் இருக்கு. ஒரு கையை எடுத்தாலுமே கார் நேராக போயிட்டே இருக்கு. கியர் சேஞ்ச் பண்ணும்போது நான் கியரை பார்க்கல, வேற எதுவுமே செய்யல. இப்போ டாப் கியர்ல நான் கார் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஸ்டீரிங் பொசிஷன் வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல நம்ம பிடிச்சிக்கணும். ரொம்பவும் ஹார்டா பிடிக்காம இப்படி லைட்டா இப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல்ல இருக்கும். திருப்பி பாருங்க, உதாரணத்துக்கு இப்போ திருப்பி நான் வந்து ஸ்டீரிங் கியரை சேஞ்ச் பண்றப்ப கியரை பார்க்குறேன் பாருங்க. கியரை பார்க்குறேன், என்னோட கார் வந்து சைடுக்கு போயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து கியர் மேல வந்துருச்சு. கியர் வரும்போது நான் ரோட்டை விட்டுட்டேன். அதனாலதான் ரோடு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க கியரை பாக்குறேன், ரைட் சைடுக்கு கார் போயிட்டு இருக்கு. அதனால நீங்க கியர் சேஞ்ச் பண்ணும்போது கியரை பார்க்க கூடாது, வேற எதையுமே பார்க்க கூடாது. ஸ்டீரிங் ஃபோக்கஸ்டு, நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களோட பார்வை இருக்கணும். ஸ்டீரிங் வந்து ஒரு கையில கேட்ச் பண்ணிருக்கணும். அந்த கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு கை கியர்ல இருக்கணும். இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. அடுத்தது இப்போ நான் வந்து ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ண போறேன். அந்த டர்ன் பண்ணும்போது ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், போட்டு ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ கிளட்சை ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியர் கொண்டு வந்துட்டேன். பாருங்க லெஃப்ட் டர்ன் பண்ண போறேன். லெஃப்ட் டர்ன் பண்றப்ப பாருங்க அந்த கார்னரை மேல போயிட்டு திருப்புறேன். ரொம்பவும் பார்டர்ல வந்து நான் திருப்பல. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் டர்ன் வருது.
இப்போ இந்த ரைட் டர்ன்லையும் ரெண்டுக்கும் சென்டர் ரொம்பவும் ஓரமாக ரெண்டு ரைட் சைடோ லெஃப்ட் சைட்லையும் போயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அந்த சென்டரில் அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரைட் பண்ணிடணும். இந்த மாதிரி இடத்துல என்ன செய்வாங்க அடுத்ததா அப்படின்னா, இந்த பாருங்க இந்த மாதிரி லெஃப்ட் கார்னர்லேயே ட்ராக்கை ஒட்டியே போவாங்க. இந்த ஸ்டேரிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் இந்த ட்ராக்லேயே போகக்கூடாது. அதேமாதிரி ரைட்டு சைடும் இந்த டச் பண்ணிவிட்டு இந்த ட்ராக்லேயே நம்ம இப்படி போகக்கூடாது. எப்படி போகணும் அப்படின்னா, இந்த சென்டரில் நீங்கள் போகணும். அப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த ட்ராக்கோட மையப்பகுதியில் இருக்கணும். ரெண்டு ட்ராக்கையும் பார்க்கக்கூடாது. மையப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை லைட்டாக கேட்ச் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களோட ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் ஆரம்பத்தில் ட்ரை பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும். இப்போ அடுத்ததாக இன்னொரு லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறோம். அதுலேயே நீங்கள் பாருங்கள் அந்த எப்படி நான் வந்து கார்னர் எப்படி நான் திருப்புறேன், அதில் எப்படி ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துங்க. தூரத்துலேருந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். திரும்பக்கூடிய இடம் வருது. இப்போ பின்னாடி மிரரை பார்க்கணும். ஏன்னா மெயின் ரோட்டில் வரும்போது பின்னால் கார் வருதான்னு பார்த்துக்கணும். திடீர்னு அங்கே போய்ட்டு பிரேக் அடிச்சிடக்கூடாது. இப்போ இந்த இடம் வந்துருச்சு. லைட்டாக பிரேக்கையும் கிளட்சையும் ப்ரெஸ் பண்ணி சென்டர் மிரரை செக் பண்ணுறேன். பின்னால் வண்டி வரல. அந்த பாருங்கள் கார்னர் நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். போயிட்டு உடனே இறங்கிடாமல் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் நான் திருப்புறேன். அப்போ தான் நம்மளோட டயர் வந்து ரோட்டை விட்டு கீழே இறங்காது. அந்த கார்னரை பார்க்காம டக்கு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா ரோட்டை விட்டு கார் வந்து கீழே இறங்கிடும். இப்போ திருப்பி என்னோட ட்ராக்கு கரெக்டாக வந்துட்டேன். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணும்போதும் டேர்ன் பண்ணும்போதும் அந்த டேர்னிங்கில் அந்த கார்னரை கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணி நீங்கள் டேர்ன் பண்ணணும். இப்போ ரைட் சைடு ஒரு டேர்ன் எடுக்க போகிறேன். அதே நீங்கள் பாருங்கள். இப்போ ஸ்டேரிங் வந்து நான் லைட்டாக இப்படி தான் கேட்ச் பண்ணி ரொம்ப ஹார்டாக பிடிக்கல. ஃபோக்கஸ் வந்து என்னோட ரோட்டில் தான் இருக்குது. வேறு எங்கேயுமே என்னோட ஃபோக்கஸ் இல்லை. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டேரிங்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் நல்லா சீக்கிரமாகவே கிடச்சிடும். இப்போ நான் ரைட் டேர்ன் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ ஆப்போசிட் ட்ராக்குக்கு போகிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்பீட் பிரேக் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு ரைட் டேர்ன் ஒன்று வருது. இந்த ரைட் டேர்ன் பண்ணும்போது இல்லை ரைட் மிரரை செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ரைட் சைடில் வாகனம் வருதான்னு பார்த்துக்கணும். அதோட லெஃப்ட் சைடுக்கு தான் நம்ம கார்னருக்கு போகணும். பாருங்கள் நான் இது எவ்வளோ தூரம் போகிறேன்னு பாருங்கள். இந்த கார்னரில் திருப்பிடக்கூடாது. இதுதான் நம்மளோட சைடு. இந்த மாதிரி நம்மளோட கார்னருக்கு வந்து தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஆப்போசிட்டில் நம்ம அந்த இதுக்கு வந்துட்டோம்னா ஆப்போசிட்டில் வர்ற வண்டி அந்த ட்ராக்ல வரும். அதனால் இந்த மாதிரி ரைட் கார்னர் எடுக்கும்போது ரொம்ப தூரமாக போய் திரும்பணும். லெஃப்ட் எடுக்கும்போது ஷார்ப்பாக திரும்பணும். ரைட் எடுக்கும்போது தூரமாக போய் நம்மளோட ட்ராக்கை பிடிக்கணும். அது நீங்கள் சாதாரணமாக ஒரு கூட்டம் இல்லாத ஒரு ட்ராக்ல இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த இது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸ்டேரிங் வந்து லைட்டாக ஹோல்ட் ரொம்பவும் ஹார்டாக பிடிக்கக்கூடாது. ஃபோக்கஸ் வந்து ரோட்டில் இருக்கணும். கியர் சேஞ்ச் பண்ணும்போது கியரை பார்க்கக்கூடாது. டேர்ன் பண்ணும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரும். அருமையாக உங்களுக்கு கார் ஓட்டுறதுக்கு நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத போட்டிங்கனாலும் அதுக்கு தகுந்த நாங்கள் வீடியோ மேக் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.